இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம் மாப்ள. டேய், நீ எப்படிங்க? என்னடா இவனை தான் கடத்திட்டு போய் வச்சோமே, எப்பரா திரும்ப வந்து நிக்கிறான்னு பாக்குறியா? நான் தான் சொன்னல, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். என்ன புதைச்சு வச்சாலும் மண்ணை பொழந்துக்கிட்டு வருவோம்ல. டேய், முதல்ல நீ எப்படி தப்பிச்ச அதை சொல்லு. அத அப்புறமா அவன் ஆளுங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் பண்ணி சொல்லுவாங்க. ஹாஸ்பிட்டலா? அப்ப கேட்டு தெரிஞ்சுக்கோ. நான் கூட உனக்கு என்னமோன்னு நினைச்சேன், ஆனா ஒன்னாம் நம்பர் பொறுக்கிடா நீ. எவ்வளவு பொண்ணுங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிருக்க. அதுல உன்கிட்ட இருந்து தப்பிச்ச ஒரே பொண்ணு அந்த புவனா தான். அந்த பொண்ணை துரத்திட்டு போகும்போது தானே சுமதி அத்தை மேல காரை விட்டு அடிச்ச. இப்ப அவங்க பொண்ணையே கல்யாணம் பண்ண மாப்பிள்ளையா ரெடி ஆகி நிக்கிறாள்ல. ஒன்னும் பயப்படாத, உன்னை நான் இப்ப அடிக்க மாட்டேன். முதல்ல கல்யாணத்தை நிப்பாட்டுறேன். நீ யாருன்னு மீனாட்சிக்கும் இந்த ஊருக்கும் முதல்ல தெரிய வைக்கணும். அப்புறம் இருக்குடி உனக்கு கச்சேரி. ஜீவா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ஏய், இதுக்கு மேல நான் சொல்றதா நீ கேட்கணும். இத்தனை நாள் நீ ஆடின ஆட்டத்துக்கு உனக்கு கிளைமேக்ஸ் வந்துருச்சு மாப்ள. நீ அடைச்சு வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தியா அந்த போனா, அந்த பொண்ணு தாண்டா உன் முடிவே எழுத போறா. இப்ப அவ இங்கதான் இருக்கா. முதல்ல நான் வந்து சொன்னப்போ அவளை எப்படியோ ஆளை வச்சு தூக்கிட்ட மாப்ள. நீ அந்த பொண்ணை காப்பாத்தி இங்க கூட்டு வந்துட்டோம்ல. ஜீவா, கொஞ்சம் பொறுமையா இரு. நான் சொல்றது முதல்ல கேளு. ஏய், இனிமே நீ சொல்ற இடத்துல இல்லடா. வாய மூடிக்கிட்டு நான் சொல்றத கேட்கிற இடத்துல தான் நீ இருக்க. ஏண்டா நீ எல்லாம் ஒரு மனுஷனா? மன திமிர்ல என்ன வேணாலும் செய்வியாடா? போனா மாதிரி அப்பாவி பொண்ணுங்க எத்தனை பேர் லைஃப் நீ கெடுத்திருக்க. வேலை தேடி வந்த பொண்ண அடைச்சு வச்சு அவளை நாசம் பண்ணி கொடுமைப்படுத்திருக்க. உன்ன மாதிரி ஒரு கேடு கிட்டவனுக்கு மீனாட்சி மாதிரி ஒரு பொண்ணு கேக்குதா? உன் கதை முடிஞ்சது மாப்ள. இன்னைக்கு உன்னை நல்லா வச்சு செய்ய போறேன். ஐயோ ஜீவா, ப்ளீஸ் ப்ளீஸ், நான் ஏதோ தெரியாம. டேய், இதெல்லாம் தெரியாம பண்ணேன்னு சொன்னேன்னு வைங்க, வாயெல்லாம் அடிச்சு உடைச்சிருவேன். உன்ன மாதிரி ஆள்லாம் ஜெயில தாண்டா இருக்கணும். அடுத்து அதான் நடக்க போகுது. மண்டபத்துல எல்லாரும் முன்னாடியும் போன உன்னை பத்தி எல்லா உண்மையும் சொல்ல போறேன்.